ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,13,848 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.04% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்க வேற லெவலில் ஓட்டிங்ஸ் வந்து இந்த வாரம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னவானா இருக்கலாம். பட் இந்த வாரம் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்கிறது நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான். ஸோ மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் 5th பொசிஷன் 4th பொசிஷன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்திருந்தாங்க. பட் இந்த வாரம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 2nd பொசிஷனில் மஞ்சரி அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,145 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.75% வந்து இருந்துட்டு இருக்காங்க மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையிலும் கூட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1,00,000 வாக்குகள் வந்து கடந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாரங்களில் வந்து 1,00,000 வாக்குகளை இவங்க தொட்டதே கிடையாது. சொல்லப்போனால் 70,000 வாக்குகளை கூட தாண்டினது கிடையாது. பட் இப்போ 1,00,000 வாக்குகள் வந்து கடந்திருக்காங்க. பட் டஃப்பான பிளேயர்ஸ் யாருமே நாமினேஷன் இல்லாதனால இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களும் டஃப்பான பிளேயர் தான், அதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் ராணவ் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 89,885 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.03% வந்து இருந்துட்டு இருக்கார் நம்மளுடைய ராணவ் அவர்கள். இவரை பொறுத்த வரலையும் ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் 1,00,000 வாக்குகள் 1,400,000 வாக்குகள் அப்படிங்கிறத சாதாரணமாக வந்து தாண்டுவாப்பில். பட் இந்த வாரம் கொஞ்சம் குறைவாக தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அண்ட் இவர் தான் டைட்டில் வினராம்பா நம்மளோட விஷ்ணு அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காப்புல. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 79,284 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.26% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்கள்லையும் எப்பயுமே இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 6th பொசிஷன் 7th பொசிஷன், திரும்பி 6th போவாங்க, 7th வருவாங்க, அப்புறம் 8th வருவாங்க, திரும்பி 7th போவாங்க, இந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருப்பாங்க. பட் இந்த வாரமும் அப்படி தான் இருக்காங்க. பட் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 76,402 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.78% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷால் மேலே நாளுக்கு நாள் வந்து ஏகப்பட்ட வெறுப்புகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்துட்டு இருக்கு, விமர்சனங்களும் சேர்ந்துக்கிட்டு. ஏன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 6th பொசிஷனில் ஜெஃப்ரி அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 72,455 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12.12% வந்து இருந்துட்டு இருக்காரு ஜெஃப்ரி அவர்கள். ஸோ இவர் அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்டிங்ஸை விட இது ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாப் 5க்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு பிளேயர் இப்போ ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸ் மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காப்புல ஜெஃப்ரி அவர்கள். அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே தெரியல, அவர் பண்ணக்கூடிய பிளேயிங் நல்லா தெரியல. பட் அவர் பண்ணக்கூடிய கெட்ட விஷயங்களை மட்டுமே ஹைலைட் பண்ணி நிறைய வாக்குகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் அன்ஷிதா அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 65,884 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.02% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களும் அட்டகாசமான ஒரு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. யாருமே 60,000 கீழே வந்து வாக்குகள் வந்து வாங்கவே கிடையாது. எல்லாருமே நல்லா வாங்கியிருக்காங்க. இதில் யார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக வந்து போயிட்டு இருக்க தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நான் விஜய் விஷால் பற்றியும் அண்ட் ராணுவ பற்றியும் நான் சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ராணுவோடைய கேம் பிளே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய இடங்கள் வந்து வாய் விட்டு மாட்டியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு பக்கம் நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து இவன் தான் நல்லது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் குழப்பத்தை உண்டாக்க மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப ஆணித்தனமாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாப்பில் ராணுவ அவர்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பிஆர் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இவரே வந்து டைரெக்டாக வந்து ஒத்துட்ருக்காரு. அந்த பிஆர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு யார் பிஆர் பண்ணுறாங்களோ
அவங்களே தான் ராணுவ அவர்களுக்கும் பிஆர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சௌந்தர்யா அவர்களை வந்து பார்க்கும்போதெல்லாம் ராணுவுக்கு ஆகவே ஆகாது, அதே மாதிரி ராணுவ பார்க்கும்போதெல்லாம் சௌந்தர்யாவுக்கு சுத்தமாகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் இவங்க 2 பேருமே வெளியில் இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ராணுவ அவர்களை வந்து சௌந்தர்யாவுக்கு தெரியுமா, அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு ராணுவ அவர்களை தெரியுமா. ஸோ அதனால் முட்டாள் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஷ்ணு அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காருல்ல, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரொமான்டிக்கான நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. சௌந்தர்யா சூப்பராக க்யூட்டாக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலையும் போகும்போது விஷ்ணு அவர்கள் வந்து ராணுவை பார்த்து, ராணவ் என்னடா நீ தான் வந்து டைட்டில் வின்னராம் போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாப்புல. அவர் வந்து கேஷுவலாக சொன்னாரா இல்லை காமெடிக்கு சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஆனால் போகிற போக்க பார்த்தா ராணுவ தான் டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க போல். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஒரு ஓட்டிங்ஸை வாங்குறது அப்படிங்கிறது வந்து இன்னொரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையே ஒரு ஃபாலோவாக வந்து எடுத்துக்கிட்டு அதையே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது இன்னொரு பக்கம். ஆனால் அதுக்காக வந்து ராணுவ வந்து போய் சொல்கிறாப்புல அவருக்கு வந்து கையே அடியாகலை அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. பட் எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு அடிபட்டுச்சு. அந்த அடிப்பட்டதின் காரணமாக சிம்பத்தி ஓட்டு அப்படின்றது வந்து கிரியேட் ஆச்சு. அது எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக அவங்களால மாற்றிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் பிஆர் ஒர்க்ஸ் கம்பல்சரி இருக்குது. அது வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. சம்பவங்கள்லாம் நீங்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் குறிப்பாக ட்விட்டர் சைடெலாம் எக்ஸ் தளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ராணுவவர்களை வந்து கொண்டாடுறானுங்க மக்கள். சொல்லப்போனால் வட இந்தியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராணுவோடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து ஓட் ஃபார் ராணுவ ஹாட் ஸ்டாருக்கு போயிட்டு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேப்பரெல்லாம் தூக்கிட்டுலாம் போயிட்டுருக்காங்கப்பா. அப்படி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த டீ கடைகள்லாம் இருக்குல்ல, அந்த டீ கடையில் வந்து பேனர் போட்டு ஒட்டியிருக்காங்க, போஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிஆர் ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இவங்களை வந்து பயங்கரமாக ஆதரிச்சு இப்போ இல்லை, இப்போ எல்லாருமே மக்களாகவே ஏற்றுக்கிட்டாங்க. சௌந்தர்யா வேறு வழி கிடையாதுன்றதை தாண்டியா இல்லை வந்து இல்லை அவங்களுடைய இதே நல்லா தான் இருக்குது அப்படின்றதுனால ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 20 days நல்லா நடந்துச்சுல்ல, அந்த நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு ஏகப்பட்ட பிஆர்ஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் எக்ஸ் தளங்கள்லாம் வந்து சௌந்தர்யான்னு மட்டும்தான் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரெல்லாம் எதுவுமே தமிழ் பேராக கூட இருக்காது, கேள்விப்படுற பேராக கூட இருக்காது. எல்லாமே வந்து வட இந்தியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வடக்கன்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பார் சௌந்தர்யா யார் அவனுக்கு மொழியே தெரியுமான்னு தெரியாது. முதல்ல அவன் பிக் பாஸ் பார்க்குறான்னு கூட வந்து தெரியாது. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரை போட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டப் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஓட்டிங்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நடந்துகிட்ருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் வச்சுருக்காங்க பிஆர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் மினிமலாக செலவு பண்ணி மினிமலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இவங்க ப்ராடாக செலவு பண்ணி ப்ராடாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த ஒரு விதத்தில் வந்து இன்னொருத்தரையும் நான் சொல்கிறேன், முத்துக்குமரன். அவருக்கு வந்து பிஆர் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரில. ஆனால் எல்லா யூடியூபர்ஸுமே பிஆர் மாதிரி தான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் இந்த மனுஷன் வந்து வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அது நம்ம யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆளை வந்து பிடிக்குது, அந்த நேரத்தில் வந்து முத்துக்குமரன் போய் இடையில போய் அந்த ஆளை வந்து அடித்து உடைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் மேலே பயங்கர வெறுப்பு வரும். ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. முத்துக்குமரனுக்கும் ஒரு டீ கடையில் ஒரு போஸ்டர் அடித்து ஓட் ஃபார் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, சோசியல் மீடியாக்களில் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமையான ஒரு ஆக்டிவிட்டி. இதெல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, இப்பயும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வெளிப்படையாக இவங்களே சொல்லிட்டு செய்கிறாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதனால் ராணுவ அவர்கள் டைட்டில் வின்னர் நீங்கள் நம்புங்க, சரிங்களா. விஷ்ணு அவர்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் லாஸ்ட் சீசனில் வேறு லெவலில் பண்ணுவாப்பில். அதே மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருக்காப்புல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இவர் விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனை பற்றி சொல்லி ஆகணும். சவுண்டை பற்றி தப்பாக பேசுகிறது, தர்ஷிகாவோட விஷயம் வந்து தப்பாக போயிருக்கு. அவங்களுடைய தங்கச்சா இல்லை அவங்களுடைய லவரான்னு தெரில, அவங்க வந்து தெருக்கி விட்டாங்க அவங்கள. ஏன்னா நீ பண்ணுறது ஒரு பெரிய தப்பு. இது வந்து எங்கே போய் எந்த இடத்துல போய் ப்ரொஜெக்ட் ஆகும், அது தாண்டி வந்து அந்த அவங்களுடைய மனசு என்ன ஆகும் அப்படின்றதுல ஓப்பனாகவே வந்து கேட்டுட்டாங்க. தர்ஷிகான்னு பேரை மட்டும் தான் சொல்லலை, மற்றபடி வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா சௌந்தர்யா பற்றி இவர் வந்து பேட் கமெண்ட் வந்து அடிச்சிருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியாக்களில் வேறு லெவலில் வைரல் ஆகிருக்கு. இதை வந்து விஷ்ணு அவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷால் கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த ஆண்கள் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்களே அவங்களெலாம் கூட்டு உட்கார வச்சு, தயவு செய்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சும்மா அப்படி சொல்லி விட்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்றீங்க, பரப்பி விட்றீங்க, புரணி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு க்ளோஷரை கொண்டு வந்துடுங்க, அதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சும்மா பேச்சு வாக்கில் வந்து சொல்லிட்டு போகிறது, டிஸ்கஷன் வாக்கில் வந்து சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது அது வெளியே பற்றி ஏறிது வெடிக்குது.
ஸோ அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சிடும், அதோடு அது முடிஞ்சிடும், அது தாண்டி அது எங்கே போகாது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் விஷால் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாப்புல ஒட்டுமொத்த ஹவுஸ்க்கு மட்டும் சேர்ந்து. பட் எனக்கு தெரிஞ்சு இது விஜய் விஷாலுக்கும் சேர்த்து தான், அவருக்கு மட்டும் சொன்ன மாதிரி வந்து இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷ்ணு அவர்கள் வந்து வெளியே போகிறாப்புல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்டே சாரி சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.